இந்த ஃபீல்டு வந்து எக்கனாமிக்கலி க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், வருமானம் நல்லா வரக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஒரு சில சதி வேலைகள்னால வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸில் போயிட்டு இருக்கு. ஸோ அதையே வந்து மீட்டெடுத்து கொண்டு வரதுக்கு தான் இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ கடன் வாங்கி தான் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குது. அண்ட் கரண்ட் கட் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நிர்மல்குமார் அவர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையின்படி பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000 இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆனது வந்து 74,714 ஃபில் ஆயிருக்கு. 65,000 வேக்கன்சிஸ் ஆல்மோஸ்ட் வந்து வேக்கண்டாக இருக்குது. ஸோ இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டு நார்மலாக ஸ்டார்டிங் சேலரி வந்து வித் அலவன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ஆல்மோஸ்ட் இயர் ஆன் இயர் ஆகிற போது வந்து பார்த்தோம்னா ஒரு 90,000 1 lakh rupees அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேட் எக்ஸாம் யார் யாரெல்லாம் எழுதலாம்? கேட் எக்ஸாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எழுதலாம், MBBS டாக்டர்ஸ் எழுதுறதுக்கும் அதில் சிலபஸ் இருக்குது. மேஜராக வந்து இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் கோர் பிரான்ச்சஸ் நிறைய இன்ட்ரெஸ்டடாக எழுதுவாங்க. அதர் தென் தட் வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸும் எழுதுறதுக்கான வைக்கும். புக் லாஸ்ட் 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு என்ன பெஸ்ட்டான இன்புட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரிசோர்ஸ் ஆஃப் ஃபேக்கல்டிஸ். இதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா நல்ல ரிசோர்ஸ் பீப்புள் ஹூ பாஸ்ட் ஏர்லியர், ஹூ டன் எம்டெக் ஆர் ஹையர் எஜுகேஷன், அந்த மாதிரியான பீப்புளை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கே இருக்காங்கன்னு பிக் பண்ணி அவங்கள ட்ராவல் பண்ண வச்சு ஃப்ளைட் மோட்லேயோ இல்லை வந்து ட்ரெயின்லேயோ வர வச்சு வெவ்வேறு சிட்டிஸ்லேருந்து நம்ம சென்டருக்கு வர வச்சு ஸோ அங்கே வந்து கிளாஸ் கொடுக்க வைக்கிறோம். நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட கேட் ஆச்சாரியா அகாடமியோட டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் டாக்டர் சரவணகுமரன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. TNEBல இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட், யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கிற ஒரு இன்டெப்த் கான்வர்சேஷனுக்காக ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்படின்னும் பொழுது யார் நீங்க, எதுக்காக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்கன்னு இருக்குல்ல, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க சார். ஆக்சுவலாக வந்து TNEBல ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங்கில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுகள் தான் நான் டிப்ளமோ படித்தேன் 10th முடிச்சுட்டு. ஸோ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கையில் ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வரும். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் சென்டம் எடுத்ததுனால நிறைய பேர் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் ஆகக்கூடிய கண்டிஷன் இருந்தது. ஸோ அதுக்கான டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சு கோச்சிங் ஃபீல்டுக்குள்ளே வந்து ஸோ டிப்ளமோ முடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 96% ஸ்கோரோட நம்ம வெளியே வந்தபோது மறுபடியும் இன்ஜினியரிங் படிக்கணும், அப்புறம் மாஸ்டர் டிகிரி படிக்கணும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான அப்போ பை த டைம் வி ஆர் ரன்னிங் தி கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அதில் மெயினாக டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வழியாக நம்ம என்னென்ன மாதிரியான அரசு துறையில் லைக் மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் எந்த மாதிரி சேரலாங்கிற ஒரு மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் TNEBல நிறைய வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக நம்ம இதை பேசலான்ட்டு இருக்கோம். உங்களுடைய மெயின் ஃபோக்கஸே வந்து TNEB இருக்கிறதுனால கேட்குறேன். லாஸ்ட்டாக மின்சாரத்துறை சார்ந்த ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று வந்துச்சு. நாங்கள்லாம் அதை வந்து மைன்யூட்டாக நோட் பண்ணதை தாண்டி நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் நீங்கள் என்ன பார்த்தீங்க? தமிழ்நாடோட EB ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது? தமிழ்நாடு எரிசக்தித்துறை மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையின்படி பார்த்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000 இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆனது வந்து 74,714 ஃபில் ஆயிருக்கு. 65,000 வேக்கன்சிஸ் ஆல்மோஸ்ட் வந்து வேக்கண்டாக இருக்குது. ஸோ இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலில் வந்து TNEB எடுத்துகிட்டு போகிறக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் முக்கியமாக 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் க்ரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு. ஸோ டான்ஜெட்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷனில் தான் மேஜரான வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சிஸில் வந்து கரண்ட்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேகன்சிஸ் அப்கமிங்கில் ஃபில் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 516 வேகன்சிஸ் ஃபில் பண்ண போகிறாங்க. இட்ஸ் வெரி குட் நியூஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் வந்து 945 வேகன்சிஸ் ஃபில் பண்ண போகிறாங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் EBல வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஒரு ரெக்ரூட்மெண்ட் இருக்கும், அண்ட் தென் ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஒன்று இருக்கும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒன்று இருக்கும். ஸோ ஃபீல்டு அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ITI எலிஜிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலிஜிபிலிட்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக்கல் எலிஜிபிள் இருக்குது, மெக்கானிக்கல் எலிஜிபிள் இருக்குது, டிஃப்ரெண்ட் வேகன்சி சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு 203 இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கலில் வந்து நான் சொன்ன மாதிரி 945 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். அதே மாதிரி ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 வேகன்சிஸ் இருக்குது. மேஜரான வேகன்சிஸ் அதில் தான் இருக்குது. பட் ITI முடிச்சு டிப்ளமோ பண்ணியிருக்கிற பட்சத்தில் இல்லை ITI மேஜராக முடிச்சிருக்கிற பட்சத்தில் இதில் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 111 வேகன்சிஸ் அண்ட் தென் ஃபாலோட் பை மெக்கானிக்கல் 212 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் மொத்த வேகன்சிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 65,000 வேகன்சிஸில் இந்த இயர் வந்து 20,449 வேகன்சிஸ் ஃபில்
பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, ஓகே. இன்க்ளூடிங் கேங்மேன்னா 5th ஸ்டாண்டர்ட் எலிஜிபிலிட்டிஸ். இதில் 60,000 வேகன்சிஸ் 65,000 வேகன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 20,000 வேகன்சிஸ் இப்போ ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் 5 இயர்ஸ்க்குள்ளார ஓவர் தி இயர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் 20,000 வேகன்சிஸ் இருக்கும். ரீசன் என்னென்னு வந்து பார்த்தோம்னா ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 16,000 இருக்குது. அதே மாதிரி சப்ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டேஷனுக்கு 6 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தேவைப்படும். ஸோ அப்கமிங் சப்ஸ்டேஷன் வந்து இந்த இயரில் மட்டும் ஒரு 250 சப்ஸ்டேஷன் போட போகிறாங்க. அதே மாதிரி ஃபியூச்சரில் 5 இயர்ஸ் முடியறதுக்குள்ளே ஒரு 500 சப்ஸ்டேஷன் போட போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 750 சப்ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிற பட்சத்தில் அட் ப்ரெசென்ட் எலக்ட்ரிக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸாம்ஸை நல்லா கோத்ரோ பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து ஜாபில் அரசு துறையில் ஈஸியாக சேர முடியும். ரெக்ரூட்மெண்ட் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஆட்களை வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறாங்க, எல்லாத்தையும் தாண்டி இப்போதான் இது வெளியிடும் பொழுதே வந்து தமிழ்நாட்டுடைய கடன் சுமை எவ்வளோ இருக்குன்றது சொன்னாங்க. அப்போ இவ்வளோ ஆட்கள் எடுக்கும் பொழுது நீட் என்னவா இருக்கும், மணி நீட் என்னவா இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்? இந்த ஃபீல்டு வந்து எக்கனாமிக்கலி க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், வருமானம் நல்லா வரக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஒரு சில ஒரு சதி வேலைகள்னால வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ அதையே வந்து மீட்டெடுத்து கொண்டு வரதுக்கு தான் இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ கடன் வாங்கி தான் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குது. கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஜென்ரேஷன் இடத்துலையும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் இடத்துலையும் சரி, அண்ட் கரண்ட் கட் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே கரெக்ட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கம்பேர்ட் டு பர்ச்சேஸ் ரேட்டை பார்க்குற போது ஒரு 1500 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 400 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு மாதிரி வேறு மாதிரி போயிடுது. ஸோ அப்படிங்கிற போது இவங்களுக்கு எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய சேலரி நியர்லி வெரி லெஸ்ஸாக இருக்குது. ஸோ தட் ஃபஸ்ட்டு அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் தென் வந்து இதில் இன்னொரு ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன்னா வந்து லாஸ்ட் டைமில் 300 சம்திங் வேகன்சிஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. டிவிகே சைட்லேருந்து நிறைய பேரை இந்த இயர் வந்து ஜாயின் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை தான் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு இஷ்யூஸும் பேசப்பட்டது இல்லையா? என்ன சார் இது? ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இதில் வந்து ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அது வந்து லாஸ்ட் இயர் வந்து எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் தான் எக்ஸாம்ஸ் நடந்தது. ஸோ ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது லாஸ்ட் இயர். ஸோ இமீடியட்டாக ஏப்ரல் எலெக்ஷன் வந்துருச்சு. ஸோ ரெக்ரூட்மெண்ட் முடிச்சு ரிசல்ட் போட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறக்குள்ள அடுத்த கவர்மெண்ட் வந்துட்டாங்க. ஸோ இதனால் ஒரு ஃபால்ட் வந்து ரெண்டு பேரும் மாற்றி சொல்லிக்கிறது இது கரெக்ட் கிடையாது. ஸோ ஃப்ளோவில் போகிறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கலான்னு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிற டைமில் எலெக்ஷன் வந்ததுனால அது வந்து அவாய்ட் ஆயிடுச்சு. பட் டிவிகே கவர்மெண்ட் வந்து அது கொடுத்துருக்காங்க ஏஇக்கு. ரெண்டாவது வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் பிடபிள்யூடியில் வேக்கன்ட் போட்டிருக்காங்க. ஸோ பட் அந்த வேக்கண்ட்டில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அட்டெண்டம் ஆகுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆகாது, செப்பரேட் ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது. ஸோ அதில் பசங்க நல்லா அப்ளை பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டிஎன்இபி அப்படின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டு ஒரு காமன் மேன் சைட்லேருந்து பார்க்கும்பொழுது அதில் என்ன வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது இபிக்குள்ளே? இபிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எடுத்துட்டோம்னா ஐடிஐ லைக் எலக்ட்ரீஷியன் ஆர் ஒயர்மேன் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் அலாங் வித் அசஸர் டியூட்டி பார்க்கணும். ஸோ அதில் தான் நிறைய வேக்கண்ட் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. அது ஃபாலோடு பை அவங்க வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவலில் டிப்ளமோ லைக் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் படித்தவங்க வந்து எழுதக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ங்கிற ஒரு போஸ்ட். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் செகண்ட் கேடர் ஆஃப் அதுன்னு சொல்லலாம். அதில் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ தென் இன்ஜினியரிங் முடிச்சு எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தா ஃப்ரெஷராக உள்ளே போய் ஜாயின் பண்ணுறதுக்கான அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் இருக்குது. ஸோ அதுதான் மேஜராக எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு படிக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, அப்போது ஓவராலாக சொல்லுங்கள், 2026 to 2027 இந்த பீரியடில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது சார்? ஸோ ஆல் டுகெதர் இன்க்ளூடிங் கேங்மேனோட சேர்த்தனோம்னா 20,000 வேகன்சிஸ் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து 15,000 வேகன்சிஸ் வந்து அப்கமிங்கில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. கேங்மேன் லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்லேயே ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்கிறவங்கள ஃபைனல் பண்ணி அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. ஸோ 15,000 வேகன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து ஒரு ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து பார்க்குற போது ஒரு அதிகமான மெம்பர்ஸ் இருப்பாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய போஸ்ட்டுங்கிறதுனால இவ்வளவு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்கிறதுனால மேலே போக வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் கம்மியாக இருக்கும். பட் இது இருந்தாலும் இப்போ இந்த இயரில் 500 வேகன்சிஸ்ங்கிறது ஒரு கிரேட் நியூஸ் தான் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ். ஓகே சார், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் கேட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன்ஜினியரிங் எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடியது தான். ஈவன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் கூட இதில் எழுதலாம். எஸ்&H டிபார்ட்மெண்ட்டில்
ஹியூமானிட்டிஸ் கீழே அது வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயரில் எழுத முடியும், ஃபைனல் இயரில் எழுத முடியும். த ஸ்கோர் இஸ் வேலிட் ஃபார் 3 years. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். டெக்னிக்கலி ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ், PSUஸ்ன்னு சொல்லக்கூடிய BHCL, NTPC, ONGC, கெயில், செயில், இந்த மாதிரி கம்பெனிஸ், ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட DRDO, ISRO, பார்க், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ், கேபினெட் செக்ரட்டரியேட் இந்தியாவில், ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேட் மார்க் பேஸ் பண்ணி ஸோ ஹையர் மார்க் எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் போஸ்டிங் ஈஸியாகவே கிடைச்சிருது. ஸோ இன்கேஸ் முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா PSUs போகலாம், இல்லை ப்ரைவேட் MNCஸில், டாப் MNCஸில் ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்கு Qualcomm, NVIDIA, ஸோ இந்த மாதிரி கம்பெனி, எல்லாத்துக்கு மெக்கானிக்கல், கேட்டர்பில்லர், இதெல்லாம் பிளேஸ் ஆகணும்னா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து கேட் வந்து ரொம்ப முக்கியமான பேராமீட்டராக இருக்குது. ஏன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் அவங்க படிக்கிறது எல்லாமே தியரி மட்டும் படிச்சுட்டு போவாங்க, பட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் பார்க்க மாட்டாங்க, அப்ஜெக்டிவ் லெவல் டைப்பில் பார்க்க மாட்டாங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கவே ஆயிருக்காது. ஸோ இதை படிக்கிறதுனால ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே +2 முடிச்சுட்டு கவுன்சிலிங் போயிட்டு ஸ்கில் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. வாட் ஸ்கில்ஸ் நீட் டு டெவலப் அப்படிங்கிற போது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டராக இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் முக்கியமான பேராமீட்டர் இந்த கேட் முக்கியமாக வந்து நிற்குது. இந்த கேட் படிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட், செப்பரேட் ரெக்ரூட்மெண்ட், EBயில் வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஆகட்டும், அதுலேயும் நல்லா எக்ஸலென்ட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, கேட் கோச்சிங் பொழுது நிறைய அகாடமிஸ் இருக்குது. நாங்கள் ஏன் ஆச்சரிய அகாடமியை சூஸ் பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து லாஸ்ட் 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு என்ன பெஸ்ட்டான இன்புட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரிசோர்ஸ் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ். இதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா, நல்ல ரிசோர்ஸ் பீப்புள் ஹூ பாஸ்ட் ஏர்லியர், ஹூ டன் MTech ஆர் ஹையர் எஜுகேஷன், அந்த மாதிரியான பீப்புளை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கே இருக்காங்கன்னு பிக் பண்ணி அவங்கள ட்ராவல் பண்ண வச்சு, ஃப்ளைட் மோட்லேயோ இல்லை வந்து ட்ரெயின்லேயோ வர வச்சு, வெவ்வேறு சிட்டிஸ்லேருந்து நம்ம சென்டருக்கு வர வச்சு, ஸோ அங்கே வந்து கிளாஸ் கொடுக்க வைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு we are paying like anything. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்கள வந்து ஏன்னா அவங்க வந்து மேபி DRDOலையோ ISROலையோ இல்லை வந்து ஒரு எம்ப்ளாயாக இருப்பாங்க, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருப்பாங்க, மேபி அண்டா இதே மாதிரி ஓன் கம்பெனி கூட வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மார்னிங் டு ஈவினிங் வந்து டெடிகேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் கொடுக்கறது ஒரு முக்கியம். ஸோ இது வந்து இட் வில் கிவ் கான்ஃபிடென்ட் டு தி பீப்புள். ஸோ ஆல்ரெடி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க. தென் ஃபாலோட் பை மெயின்லி ஆன்லைன் மோட், ஆஃப்லைன் மோட், ரெண்டு மோட்லையும் நம்ம கிளாஸ் கொடுக்குறோம். ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன் வந்தால் ஆன்லைன் எடுத்துக்கலாம். ரைட், ஒன்லி ஆன்லைன் எடுத்திருந்தாலும் வெல் அண்ட் குட், நல்லா பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க் டெஸ்ட் கொடுக்கறது, அனலைஸ் பண்ணுறது, அவங்களோட ஃபீட்பேக் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மெயினாக இந்த பர்டிகுலர் எக்ஸாம் கோச்சிங்குள்ளே வந்துட்டாங்கன்னா கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ பராமீட்டராக இருக்கும். ஸோ வந்து ஒரு நாள் படிப்பாங்க, 10 நாள் மறந்துடுவாங்க, விட்டுருவாங்க, அப்புறம் மறுபடியும் எடுத்து படிப்பாங்க. அப்படிங்கிற போது கன்சிஸ்டன்சி இல்லை கேப் விழுந்துச்சுன்னு சொன்னால் அவங்களால சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து போகிற போது ஒரு ரெகுலாரிட்டி வரும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். செல்ஃபாக படித்தா ஒரு 30 மார்க் வருது, எங்ககிட்ட படித்தா ஒரு 60 மார்க் வருது 100க்கு, பாஸ் மார்க்கு 25 மார்க்ஸ். ஆல் இண்டியா லெவலில் ரேங்க் வந்து ஒரு பாசிபிளாக ஒரு நல்ல ரேங்க் எடுத்தோம்னா நெக்ஸ்ட் லெவலில் அச்சீவ் பண்ணி நெக்ஸ்ட் கேடர் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், நீங்கள் பேசும்போது வந்து ஆன்லைனும் இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, ஆனால் ஆன்லைன் எக்ஸாமே அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமாங்கிறது இருக்குல்ல சார்? ஆன்லைன் கோச்சிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி மெத்தடாக ஸ்டூடெண்ட் தான் கொண்டு போய்க்கணும். பேஸ்ட் ஆன் செல்ஃப் மோட்டிவ் பர்சனாக இருக்கிறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா TNEBயில் ஏஜ் லிமிட் இருக்குது. வேறஸ் இன் சம் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Group 4 எக்ஸாம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நோ ஏஜ் லிமிட், யார் வேணால் எழுதலாம், நீங்கள் கூட எழுதலாம், யார் வேணால் எழுதலாம், எனி டிகிரி 3 year டிகிரி எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற போது ஒரு 30-35 வயசில் ஒரு எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அலர்ட்டாக தானே இருப்பாங்க. லைஃப்பில் எல்லாமே பார்த்துட்டாங்க, அடிபட்டுட்டாங்க. ஸோ அப்படிங்கிற போது அவங்க ஒரு இது எக்ஸாம் எப்படியாவது அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்தால் போதும். காலேஜில் வந்து சொல்லி தரது அல்லது நடத்தக்கூடிய மெத்தடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பேருக்காகத்தான் பண்ணுறாங்க, ஒரு டிகிரி கொடுத்தா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு பையனுக்கு இருந்ததுன்னா ஆன்லைன் கோச்சிங் ஆல்சோ இஸ் அ பெட்டர். சைக்கலாஜிக்கலாக அவங்க கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியருக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்கன்னா, லேப்டாப்பில் பார்த்துட்டு மொபைலை சைலண்ட் மோடில் போட்டுட்டு அவங்க அட்டன் பண்ணாங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஆல்சோ பெட்டர் டு ரீச். ஏன்னா நம்ம ஆன்லைனில் கூட நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஏஜ் லிமிட்டட் கிடையாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே இதை படிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு காலேஜ் போர்ஷன்ஸ் இருக்கும், அங்கே கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட், செமினார், இது எல்லாமே இருக்கும். இதை வச்சுட்டு பேரலாக எப்படி கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர்? ஆமாம், நிறைய பேர் கேட்குறது ரெண்டு, இப்போ நீங்கள் பொண்ணாகட்டும் பையனாகட்டும் காலேஜில் படிக்கிறத பார்க்குறதா இல்லை கோச்சிங் இன்ஸ்டியூட் பார்க்குறது பெட்டரா, ஓவர் பர்டன் ஆகிக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லேயும் முந்தின நாளே கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எதுக்கு? யூனிட் டெஸ்ட்டு கிடையாது, ஃபைனலாக எழுதக்கூடிய போர்டு எக்ஸாமுக்கு. நல்ல யூனிவர்சிட்டி இருக்கும், எங்கே கொஸ்டின் பேப்பர் யார் செட் பண்ணுறான்னு தெரியாது, ஒரு காம்படிட்டிவ் லெவலில் பண்ணுவாங்க. இன்றைக்கி மினிஸ்டர்ஸ் தான் எல்லாமே காலேஜ் நடத்துகிறாங்க. ஈஸியாக பாஸ் பண்ணால் தான் அடுத்து ஃபஸ்ட் இயர் சேருவாங்க. அவனை அரியர் உட்கார வச்சிங்கன்னு எப்படி? என்னோடய ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து கோச்சிங் ஃபார் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன், இன்ஜினியரிங் டியூஷன். இப்போல்லாம் எவனுமே கேட்டுட்டு வரதில்லை, ஏன்னா எல்லாமே பாஸ் போட்டு விட்றாங்க. எல்லாத்தையும் பாஸ் பண்ணால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வருவாங்க. இப்போ இந்த ஃபாஸ்ட்டான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங்கை இது ஒரு சீரியஸாக எடுத்து
ஏன் சீரியஸாக இருக்கிறாங்க, மார்க்கு இன்டர்னல் மார்க்கில் கை வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதையோ ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுறதே பெரிய இஷ்யூவாக நினைப்பான். அதே ஸ்டூடெண்ட் ஒரு 10 கிலோமீட்டர் டெய்லி ஓடுறாங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர் ஈஸியாக ஓடிடலாம். கேட்டுங்கிறது அது மாதிரி தான். ஒரு 10 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு ரேஸில் ஒரு காம்படிட்டிவ் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுற போது ஒரு 1 hour டெய்லி ஒதுக்கி பண்ணுற போது டெஃபினட்டாக வந்து காலேஜ் ஒர்க்கை ஈஸியாக முடிச்சிருவாங்க டைம் பீயிங்குள்ள. ஸோ அப்போ வந்து ரெண்டையுமே ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். வி கேன் கோரிலேட் தி சப்ஜெக்ட்ஸ். ஸோ வாட் எவர் சப்ஜெக்ட் இன் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் என்ன வருது, கேட்டில் என்ன வருது, பேரலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது முடிவு எடுத்துட்டு செகண்ட் இயரில் இருக்கிறத கேட் எக்ஸாம்ஸில் இருக்குது. ஸோ அதனால் அதுலேருந்து பண்ணிட்டாங்கன்னா அவங்க தேர்ட் இயரில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணணும், ஃபைனல் இயரில் செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எது பெஸ்ட் ஸ்கோரோ அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணலாம். டிகிரி முடிச்சதுக்கப்புறம் இந்த அவேர்னஸ் எல்லாம் இல்லாமல் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸான டிஎன்இபி எழுதக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சீஃப் மினிஸ்டர் வந்து எல்லாத்துக்கும் 400 பேத்துக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அதில் ப்ரெக்னென்ட் உமனுக்கு கீழே போய் கொடுத்தாங்க. It means that what? More than 25 years of age people only they are into the appointment order, right? So AE பொறுத்தளவுல age limit இருக்கு. That is what 32 general category, right? And then 34 for BC MBC state level வந்துச்சுன்னா reserved category இருந்து SC ST category இருந்து 37. Whereas in AE, whereas in technical assistant no age limit. Okay. டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, ஏஇயில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, ஏஜ் பார் ஒன்று இருக்குது. எல்லாமே 25 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ் படிக்கலே படிங்கன்னு சொன்னால் கேட்கறதில்ல. ப்ரைவேட் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க, அங்கே கொடுக்கக்கூடிய அடி உதையிலே வெளியில் வர்றாங்க, மறுபடியும் 25 வயசுக்கு மேலே பார்க்க. இப்போ சீஃப் மினிஸ்டர் கொடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஜ் யங்ஸ்டர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ ஓவர் தி பீரியட் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 வருஷம் சீரியஸாக படிக்குது. 2 வருஷம் சீரியஸாக படித்தான். அதனால தான் சொல்கிறேன், நம்ம கோச்சிங் அகாடமியில் இபிக்கு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அவனுக்கு வந்து ரெக்கார்டர் கிளாஸ் பார்த்துக்கிறான்னு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். 6 months அவங்க வந்து கோச்சிங் வர்றாங்க, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ரெக்கார்டர் கிளாஸ் படிக்கிறாங்க. இந்த 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட எவ்ரி இயர் 20,000 வேகன்சிஸ் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் டெஃபினட்டாக அசிஸ்டன்ட் இன்ஜினியரோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டோ போகலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இபியில் அவங்க வந்து ப்ரொமோட் ஆகிறது. அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு சார், பண்ண முடியல. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிப்ளமோ கேட்டகரியில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் வந்து ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணால் 1 or 2 இயர்ஸில் வந்து ஜூனியர் இன்ஜினியர்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அது ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட், அதில் போகிறாங்க. ஜூனியர் இன்ஜினியர் கேடர் 1 கேடர் 2, அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இன்டர்னலாகவே அவங்க வந்து 4-5 இயர்ஸ்க்குள்ள அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கான்ஃபிடென்ட்டாக ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள படிச்சாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு போஸ்டிங் ஈஸியாக எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக போகிறக்கான வாய்ப்பு. ஓகே சார், ஆனால் நீங்கள் பேசும்போது வந்து எனி டிகிரி எனி ஏஜ் லிமிட் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு வார்த்தை நாங்கள் கேள்விப்பட்டோம், வெறும் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் படித்தா மட்டும்தான் உள்ளே வந்து போக முடியும். அது உண்மை? ஆமாம், ஆக்சுவலாக வந்து பிஃபோர் லாக்டவுனு இசி படித்தவங்களும் வந்து எலக்ட்ரிக்கல் படித்தவங்களும் 2 பேரும் உள்ளே போகிற மாதிரி இருந்தது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களும் உள்ளே போகிற மாதிரி இருந்தது. ஆஃப்டர் லாக்டவுன் 2021 பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட்டை. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து ஒன்லி எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்டிங் ஃபார் டிஎன்இபி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க இந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் போகும்போது. வேற சிவிலும் வர்றாங்க, மெக்கானிக்கல் வர்றாங்க. சிவிலும் மெக்கானிக்கலுக்கு ஒரு லிமிடெட் வேகன்சிஸ், மேஜர் வேகன்சிஸ் டிஎன்இபியில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல். இதே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட் நான் சொல்கிறது. இதே மாதிரி பிடபிள்யூடின்னு ஒன்று இருக்குது, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். அதில் மேஜராக சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் வேக்கண்ட் அதிகமாக இருக்கும். இதில் எப்படி எலக்ட்ரிக்கல் இருக்கோ அதில் வந்து சிவில் அதிகமாக இருக்கும், வேற எலக்ட்ரிக்கல் போஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது காலேஜில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய நிறைய பேரோட சாய்ஸ் இதுவாக இருக்கிறது இல்லை. கண்டிப்பா இருக்கு. இப்போ இன்னைக்கு எல்லாமே +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தா வீணா போகுமோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் காலேஜஸில் எடுக்கலாம், தப்பு கிடையாது. லைக் எடுக்கக்கூடாத டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங்கில் இப்போ யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ஆரம்பிக்க போது எடுக்கக்கூடாத டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் காலேஜில் ஏஎம்எல், ஏஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி இது மாதிரியான கோர்சஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. லைக் பயோமெடிக்கல் ஆர் மேபி இன் டு தி பயோடெக்னாலஜி கூட ஒரு விதத்தில் சொல்லலாம். மெக்கட்ரானிக்ஸு, ரோபோட்டிக்ஸு இதெல்லாம் வந்து ஒரு குறுகிய நேரோவான ஒரு பாத்து இருக்கக்கூடியது. எடுத்தோடனே ஸ்பெஷலைசேஷன் போயிடுறது. ஈஸி வித் விஎல்எஸ்ஐ டிசைன். விஎல்எஸ்ஐ டிசைன்கிற ஒரு பிடெக் கோர்சஸ் இதெல்லாம் பிஜியில் பண்ண வேண்டிய கோர்ஸ். ஏரோஸ்பேஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் படித்தா அவங்க வந்து பெரிய லெவலில் வேலை செய்யலாம், ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் படிக்கிறாங்க. பட் ஐஎஸ்ஆர்ஓவை ரெக்ரூட் பண்ணாது. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் won't recruit for aerospace. They will recruit for mechanical engineer. So evergreen டிபார்ட்மெண்ட்டான மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அட்லீஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துங்க. ஒரு காலேஜில் போயிட்டு நீங்கள் சீட் இருக்கான்னு கேளுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேளுங்க, இல்லை இசி கேளுங்க,
எலக்ட்ரிக்கல் ஃப்ரீயாக இருக்குது போய்க்கும்பாங்க, இல்லைன்னா ஏஐடிஎஸ் ஏஎம்எல் இருக்குது, யாரும் எடுக்க மாட்டாது டிபார்ட்மெண்ட், அதுக்கு ஒரு குறைவான ஒரு டொனேஷன் வாங்கிட்டு நீங்கள் சீட் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வைடாக படிச்சுட்டு வைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு பிஜி போகிற போது நல்லாயிருக்கும். பிஜி போகிற போது அந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும். ரோபோட்டிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் யூஜியில் படிச்சுட்டு நீங்கள் ரோபோட்டிக்ஸில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணினா உங்களை தான் அந்த கம்பெனி எடுத்துகிட்டு போகும், ரைட்? ஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கிடைக்கல, இசிஇ கிடைக்கல, அதுக்கு வேண்டி நம்ம வருத்தப்பட வேண்டியது, எலக்ட்ரிக்கல் படிக்கலாம். எலக்ட்ரிக்கல் படித்த இசிஇ துறையிலேயே வேலைக்கு போக முடியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையிலேயே வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் எடுக்கிறது ரெக்கமெண்டட். நேரோவான டிபார்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் வந்து இப்போ இருக்க நிறைய பேர் வந்து பேஷன், ஆம்பிஷன் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு சர்வே பண்ணணும், ஒரு நல்ல இன்கம் வேணும், அதுக்கு என்ன படிக்கணும், என்ன ஜாப் போகணுன்ற ஒரு மென்டாலிட்டியில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. இந்த டிஎன்இபிக்குள்ளே வரவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோவா இருக்கும்? நார்மலாக ஸ்டார்டிங் சேலரி வந்து வித் அலவன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஆல்மோஸ்ட் இயர் ஆன் இயர் ஆகிற போது வந்து பார்த்தோம்னா ஒரு 90,000 1 lakh rupees அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இட்ஸ் மோர் தென் சொசைட்டியில் ஒரு செக்யூர்டு ஜாபில் இருக்கும். ஸோ அதர் அலவன்சஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ எங்கே போனாலும் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஜாப்ஸாகவும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது ஒன்று பண்ணலாம். ஆனால் காலேஜ் கோயிங் இப்போ அட் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தே கேன் ரெக்கமெண்டட் டு ப்ரிப்பேர் ஃபார் கேட் எக்ஸாம்ஸ். டிஎன்பிஎஸ்சி ஆர் மேபி டிஎன்இபிக்குள்ளே இப்போவே வந்து ரெக்ரூட்மெண்ட் தேட வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. என்னன்னா தெர் ஆர் வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ராஸ் இன் இந்தியா, வேரஸ் இன் பிஎஸ்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்சி கீழே ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டும் கிடைச்சிது, அதே மாதிரி இபிலையும் கிடைச்சிது. அவர் வந்து ஜேஇஏ போயிட்டார். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டார். பிகாஸ் த பே கமிஷன் அண்ட் அலவன்சஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். பட் வேறஸ் இன் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதுக்கு லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இவங்களுக்கு 60,000 அவங்களுக்கு 1 lakh நியர்பை சேலரியாக இருக்கும். ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி இஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட். இதனோட டிட்டோ ஆஃப் எக்ஸாம்ஸ்னு சொல்லலாம் ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு படிச்சுட்டு ஒரு பெரிய லெவலில் எய்ம் பண்ணுறோம். அந்த எய்மில் அவங்க சக்சீட் ஆக முடியாத பட்சத்தில் வி மேபி லேண்டட் இன் டு தி லோயர் லெவல் டிஎன்இபி அந்த மாதிரியெல்லாம் லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். எய்மே வந்து லோயர் லெவலில் வச்சுட்டு நம்ம அதுக்காக ட்ரை பண்ணுற போது மேபி மே நாட் பி பாசிபிள். நெக்ஸ்ட் அப்கமிங் இயரில் தான் அது பாசிபிளாக முடியும்னு சொல்லிக்கலாம். ஓகே, முன்னாடி நீங்கள் பேசும்போது வந்து டிஎன்பிசி எக்ஸாம் பற்றி பேசுறீங்க, அதுக்கு ஒரு சில ரெக்குயர்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக இது இந்த குவாலிஃபிகேஷன் வேணும் பேசியிருந்தீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா ஆர் கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா? இல்லை, இப்போ கரண்ட்டாக இன்ஜினியரிங் படிக்கிறவங்க வந்து கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. தட்ஸ் வாட் ஐ எம் டெல்லிங். வந்து ஒரு உங்களுடைய ட்ரீமை வந்து பெரிய லெவல் வச்சுக்கணும். லைக் ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ அந்த மாதிரியான பார்க் இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு எய்ம் வச்சுட்டு கேட்டு ப்ரிப்பேர் பண்ணால் இன்டெரக்டாக தே ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டிஎன்இபி எக்ஸாம் ஆஸ் வெல் இன்கேஸ் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் சிவிலாக இருந்ததுன்னு சொன்னாக்கா ஓவர் தி பீரியட் டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கேட் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அலாங் வித் ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் இருக்கும். ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் பார்க்குற போது அதில் இருக்கக்கூடியது வந்து ஜென்ரல் நாலேஜ் ஆட் ஆயிடுது அடிஷனலாக. வேற ஸ்டேட் கவர்மெண்ட் வரும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி ஆட் ஆயிடுது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி ஆட் பண்ணுறதை பற்றி நம்ம சொல்லணும்னு நினச்சோம்னா 2021 ஸ்டாலின் சாரோடைய கவர்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன காரணம்னு வந்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2020க்கு முன்னாடி பசங்க பேசிக்கிறாங்க. யாருன்னா நார்த் இண்டியன்ஸ். ஸோ நாகாலாந்து அல்ல மணிப்பூர், ஜார்க்கண்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி தே ஆர் ஃபிட். They are prepared for gate exam, engineering service exam. அவங்க என்ன சாட்டிங்ல பேசிக்கிறாங்கன்னா எந்த ஸ்டேட் போய் எக்ஸாம் எழுதுனா ஈஸியா போஸ்டிங் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்குள்ள. ஸோ அவர் சொல்றான், பல பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க நார்த்ல இருந்து தமிழ்நாடு ஸ்டேட் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பசங்க ஐடி ஜாப் நோக்கி ஓடிடுவாங்க. ஈவன் எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தாலும் மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் இந்த ஸ்டேட்ல போய் நம்ம எக்ஸாம் எழுதணும்னா ஈஸியா போஸ்டிங் வாங்கிடலாம். அதனால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டேட்ல வந்து டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபியில் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஆகட்டும், டிஆர்பியில் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஆகட்டும் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள காலேஜில் வந்திருக்காங்க, இபியில் இருக்காங்க, வேற நார்த் இண்டியன்ஸ். ஸோ இதையே தடை பண்ணுற விதமாக, அதர் ஸ்டேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைக்கிற விதமாக, நம்ம ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விதமாக நம்ம ஸ்டாலின் கவர்மெண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2021 தே இம்ப்ளிமெண்டட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகே, புரியுது. ஸோ வேற இதில் என்ன பியூட்டினா, ரீசெண்டாக நான் ஒரு ஸ்டூடெண்ட் பேசியிருந்தேன், டே தம்பி இதை எழுது கேட்டுப்படி இதை எழுதுனா நான் தமிழ் ரீட் பண்ண தெரியாதுங்கிறான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு. ஸோ சரிங்களா, தமிழ் அட்லீஸ்ட் ரீட் பண்ண தெரிஞ்சா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதில் வருது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எத்தனை மார்க் கேட்குறாங்க? 100 மார்க் கேட்குறாங்க, 100 வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ அதில் தமிழ் இலக்கணம் இலக்கியம் சார்ந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. 6 to 10 ஸ்டாண்டர்ட் படித்தா போது ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு இது பண்ண போது 40 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா 60 மார்க்ஸ்க்கு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ரெக்ரூட் அதாவது டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்
கிளியர் பண்ணணும். இன்னொரு ரூல் கொண்டு வரல, அது கொண்டு வந்தாங்கன்னு இன்னும் கொஞ்சம் 10th ஸ்டாண்டர்ட்ல தமிழ்ல ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்காங்கன்னு பஞ்சாப்ல போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி இங்க கொண்டு வரல. பட் தமிழ் நீங்க தமிழே படிக்காட்டி கூட இங்க தமிழ்ல வந்து நீங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா உள்ள வந்துடலாம் இருக்கு. அப்ப தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. கேட்டுக்கு எதுக்காக நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்கன்னா, சரி நார்த் இந்தியன் நிறைய எழுதுவாங்க, ரொம்ப காம்படிட்டிவ் இருக்கும், அவன் ஜேஇ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பா, நம்ம ஸ்டேட் லெவல் எந்த என்ட்ரன்ஸும் படிக்கல, மேக்ஸ்னாவே பயம், இப்படித்தான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண, மேக்ஸ் பயம்னா எதுக்கு இன்ஜினியரிங் ஜாயின் பண்றாங்க தெரியல இல்லையா? சோ அப்ப வந்து அதனால வந்து கேட்டை அவாய்ட் பண்றாங்க. சோ இப்போ உங்களுக்கு வந்து கேட் இந்த டைம்ல படிச்சிட்டீங்கன்னா, யாரெல்லாம் கேட் நல்லா படிக்கிறாங்களோ டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட்ல அவங்க தான் டாப்பா வருவாங்க. நீங்க வெளியில டிஎன்இபி போர்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து ஒரு பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்த்தோம்னா, அவங்க வந்து நான் கேட் படிச்சேன், படிக்கிற போது கேட் படிச்சேன், அப்புறம் ஒரு கொஞ்சம் கம்பெனியில் வேலை செஞ்சேன், அப்புறம் இபி படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது படிச்சிட்டாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவலில் ஈஸியாக பாஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிஎன்இபி எக்ஸாம்ஸ் பொறுத்தளவில் ஸோ இதுல வந்து நீங்க வந்து டெக்னிக்கல் 200 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. தென் ஜிகே அண்ட் ஆப்டிடியூட் டுகெதர் வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. டோட்டலா 300. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 மார்க்ஸ், டோட்டலா 450 மார்க்ஸ். ஸோ இதுல வந்து என்ன ஸ்கோர் வாங்கினா நான் ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வினா இருக்கு. ஸோ இதுல இந்த 450 மார்க்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 300 மார்க்ஸ்க்கு மேல வாங்கினா ஸ்கோர் ஈஸியா வாங்கிடலாம். ஸோ 300 எப்படி வாங்குறது சார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆப்டிடியூட் அந்த ஜிகேல வந்து 100 வினாக்கள் கேட்கக்கூடியதுல ஒரு 60 வினாக்கள் கரெக்டா எழுதியிருக்கணும். அதே மாதிரி டெக்னிக்கல்ல 200 வினாக்கள் கேட்கறதுல ஒரு 140 150 வினாக்கள் கரெக்டா எழுதியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு டெஃபினட்டா ஒரு 300 மார்க் வந்துடும். இது யார் சார் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர், கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், அவங்க தான் இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்றாங்க. கொஸ்டின் பேப்பர் செட் பண்றது ஒன்றும் மெனக்கெட்டு யோசனை பண்ணி ஆப்ஷன்ஸ் எல்லாம் தேடியெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. இந்தியன் லெவல் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் நார்த்தில் கொஞ்சம் பேர் எழுதியிருப்பாங்க, அதில் எம்சிக்யூஸ் எல்லாம் இருக்கும். கேட் புஸ்தகம் எல்லாம் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கும், அதுல இருந்து அப்படியே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படியே காப்பி பண்ணி அந்த ஆப்ஷனே காப்பி பண்ண, நான் ஒரு வருஷம் ஒரு புக்கை கொடுத்தேன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, இது ஓப்பனா நடந்தது. அந்த கொடுத்த புஸ்தகத்தை வந்து ஒரு பொண்ணு ஃபுல்லா ரீட் அவுட் பண்ணி போயிருச்சு. அதுல போய் பார்த்தா வரிசையா எல்லா கேள்வியும் இருக்கு, அது எல்லாமே டிக்கெட் டயக்ராம் மாறாம இருக்கு. அதை அப்படியே கொடுத்து அடிக்க சொல்லிட்டாங்க போல தெரியுது. அது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. பிற்காலத்துல வந்து அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 3 மணி நேரம் முடிஞ்சு ஒரு கூட்டமா ஒரு 20 பேர் திரண்டு வந்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு, என்னடா இவ்வளவு பேர் வர்றீங்க இந்த நம்ம நோக்கி அப்படின்னு கேட்கிற போது, சார் நீங்க புக்கு கொடுத்தீங்க, இந்த புஸ்தகத்துல இருந்து தான் வரணும்னு சொல்லணும்ல, நீங்க கொடுத்தீங்க, அதுல இருந்து புக்கில் வரிசையை கேட்டாங்க சார், எப்படி சார் இப்போ எழுதவே முடியாதே சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல வேண்டியது, டெக்னிக்கல் ஃபீல்டில் there are about 10 subjects, அதில் வெயிட்டேஜ் இருக்கு. இம்பார்ட்டன்டான எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட், பவர் சிஸ்டம், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், நெட்வொர்க் தியரி, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கு முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் 25 4 கேட்டகரியை பிரிக்கல. 25 மார்க்ஸ் கேட்டகரி, 20 மார்க்ஸ் கேட்டகரி, 15 மார்க்ஸ் கேட்டகரின்னு பிரிச்சு 25 மார்க்ஸ் கேட்டகரிக்கு நல்லா கோத்ரோ பண்ணி படிச்சிட்டாங்கன்னா டெக்னிக்கலில் நல்லா மார்க் வாங்கிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் இருக்கக்கூடியதை அவங்க கேதர் பண்ணிட்டாங்கன்னா கொஸ்டின்ஸ் மாறாமல் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க நல்ல ஸ்கோர் வாங்கி ஒரு நல்ல மார்க் வாங்கி லீடிங்கில் ரேங்க் வைஸ் போனாங்கன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் வைஸ் அவங்க கேட்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லேயே போஸ்டிங் கிடைக்கும். இல்லைன்னா நிறைய என்ன நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, உமன்ஸ்க்கு போஸ்டிங் வாங்கிட்டு வேற ஊருக்கு போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் தான் வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் பண்ணி விடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இல்லை முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ உமன்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ உமன்ஸ்க்கு ரிசர்வேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 20% வந்து டிஎன்பிஎஸ்சியில் ரிசர்வேஷன் இருக்கு. தென் தமிழ் மீடியம் ரிசர்வேஷனும் இருக்கு. பட் தமிழ் மீடியம்ல படிச்ச ரிசர்வேஷன் இருக்கு. பட் இன்ஜினியரிங் யாரும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்க மாட்டாங்க. பட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு அந்த ரிசர்வேஷன் யூஸ் ஆகும், தமிழ் மீடியத்தில் படிச்ச டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ அந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி யாரெல்லாம் எலக்ட்ரிக்கல் கேண்டிடேட்டா இருக்கீங்களோ, உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் அதுல நிறைய போஸ்டிங் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, கேட் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம்? கேட் எக்ஸாம் ஃபார் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எழுதலாம், எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் எழுதுறதுக்கும் அதில் சிலபஸ் இருக்கு. மேஜராக வந்து இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் கோர் பிரான்ச்சஸ் நிறைய இன்ட்ரெஸ்டடாக எழுதுவாங்க. அதர் தென் தட் வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸும் எழுதுறதுக்கான வைக்கும். 30 டிஃப்ரெண்ட் சிலபஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை எழுதலாம். ரெண்டாவது 2 பேப்பர் எழுதுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரே எக்ஸாம் இன் தி சென்ஸ் இந்த வாரம் அடுத்த வாரம். ஸோ என்னன்னா அவங்க சைக்கலாஜிக்கலாக ஒரு எக்ஸாம் எழுதுற போது தான் தெரியும் அது கைண்ட் ஆஃப் சிமிலர் கொஸ்டின்ஸ் அடுத்த வாரத்திலையும் அடுத்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லயும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் இருக்கானா ஈஸி எழுதலாம், லைக் ஈஸி இருக்கானா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எழுதலாம், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் எழுதலாம், இந்த மாதிரி ஏரோஸ்பேஸ் இருக்காங்கன்னா மெக்கானிக்கல் எழுதலாம். ஸோ இந்த மாதிரியான 2 பேப்பர் எடுத்து எழுதிட்டானா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான இது இருக்கு, பிஎஸ்யூஸ் ஆர் ஹையர் ஸ்டடீஸ். கமிங் டு ஆர்ச்சரி அகாடமி அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க, நாங்கள் கொடுத்த புக்ல இருந்து வரிசையா கேள்வி வந்துட்டு அந்த ஆர்டர் கூட மாறாமல் வந்துச்சுன்னும் பொழுது ஒரு நல்ல சிலபஸ் போர்ஷனில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கிறது தெரிய வருது. அட் த சேம் டைம் எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு குவாலிட்டியில் எஜுகேஷன் போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி.
நம்ம கொடுக்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கேஜ்டு வித் தி சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் மேபி இன் டு தி அவங்க வந்து இப்போ ஒரு ஸ்டாஃப் எடுத்துட்டு இருக்காரு டிஆர்டிஓவில் எம்ப்ளாயாக இருக்காரு சென்னையில் தான் ஒரு லீவை போட்டு வந்து எடுத்துடுறாரு எல்ஓபி ஆர் மேபி இன் டு தி அப்போ எல்ஓபி போகிறதுக்கு மேலே நம்ம வி நீட் டு பே ஃபார் தெம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பசங்க கால் பண்ணி கேட்குற போது ஃபீஸ் இவ்வளவா அவ்வளவான்னு கேட்பாங்க. பட் என்னன்னா அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் யார் படிச்சு வராங்களே, இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, நல்ல மார்க் வாங்குறீங்க, இமிடியேட்டாக டீச்சர்ஸ் இப்போ அந்த மாதிரி எங்கள் பசங்களே அடுத்து போடுவோம். ஸோ இன்கேஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னு சொன்னாக்கா அந்த டீச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அதுலேருந்து ஒரு ஓவர் தி பீரியட் 10 years 15 years டீச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற போது இன்னும் கொஞ்சம் எக்ஸலண்ட்டான டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃப்ளைட் புக் பண்ணி அவங்கள வந்து இறக்கி அவங்களுக்கு வந்து கிளாஸ் கொடுத்துருவோம். இந்த இபி பாஸ் பண்ணவங்க, டிஎன்இபி பாஸ் பண்ணவங்க, டிஎன்இபி பாஸ் பண்ணுறவங்களோட பற்றி சொல்லணும்னா எங்கிட்ட 3 வருஷம் கேட் படிச்சு 3 வருஷம் கேட் ஃபெயில் ஆயிட்டான். ஓகே, பட் இபி பாஸ் பண்ணிட்டான் அந்த வருஷத்தில் வந்து இபி. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அவன் கேட் படிச்சிருப்பான், அது 3 வருஷம் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக புவர் ஸ்டூடெண்ட். நார்மலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, மேக்ஸ் லேக்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அந்தளவுக்கு கேட்டில் ப்ரில்லியண்ட்டாக பண்ண முடியாது தான் ஒத்துக்கிறேன். பட் இட் வில் டேக் டைம். ஒரு 2 attempts 3 அதுமாதிரி கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிற போது, வீட்டில் போய் படிக்காத போது, ஸோ இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் வந்து கேட் தொடர்ந்து படிக்கிறதுனால டிஎன்இபியில் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம் டிஎன்இபியே படிச்சுட்டு போயிடலாமே, எதுக்கு வந்து கேட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட் வந்து எல்லா வருஷம் வர முடியாதுன்னு சொல்ல முடியும். இப்போ டிவிக்கே வருது, ஒரு ப்ரெஷரில் இருக்குது இதே. ஸோ அப்போ வந்து நம்ம அதை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, வருமா வராதா அப்படின்ட்டு. ஸோ கேட் எவ்ரி இயர் கேட்குறேன். இப்போ நானும் கேட் எக்ஸாம் எழுதுறேன், என்னை சார்ந்த ஸ்டாஃப்ஸும் எழுதுறாங்க. நாங்கள் ஸ்டாஃப் எழுதுறதுக்கு நாங்களே பேமெண்ட் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக அப்ளிகேஷன் காஸ்ட்னு ஒரு 2000 rupees இருக்குது, 1000 rupees இருக்குது, நாங்களே பேமெண்ட் பண்ணி எழுத வச்சிடறோம். ஸோ அவங்களுக்கு என்ன மெத்தடாலஜியில் கேட்குறாங்க. ஸோ எவ்ரி இயர் கேட் எழுதிட்டு இருந்தாங்கன்னா இந்த டிஎன்இபி மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஒன்று டிஆர்பியில் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் வேக்கண்ட் வழங்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு தூசி தட்டி எடுக்கிற போது எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வேக்கண்ட்டு அண்ட் தென் பாலிடெக்னிக் லெக்சர்ஸு இது எல்லாமே ஃபில் பண்ணுற போது நம்ம வந்து எக்யூப்பாக கான்ஃபிடென்ட்டாக அந்த கேட் படித்து எவ்ரி இயர் பண்ணிட்டு இருக்கிற போது நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்கமிங் ரெக்யர்மெண்ட் என்னவா இருக்குது சார் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும்? நிர்மல்குமார் சார் சொன்னதை பேஸ் பண்ணி அப்கமிங் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் இயர் பிளானர் வழியே போய்க்கலாம். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்லேயே இன்டர்வியூ போஸ்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து இன்ஜினியரிங் படித்தவங்க, சம்டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடியது. அது வந்து 31st August ஆனுவல் பிளானரில் இருக்குது. ஸோ அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டு ஏஇ போஸ்ட்டும் ஆட் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன், என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஇக்கு அவங்க போகிறக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இயர் எண்ட் ஆகிறதுக்குள்ள 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் இதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஏஇக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டெய்லி பேட்ச் இருக்குது, வீக்கெண்ட் பேட்ச் இருக்குது, அதே மாதிரி வீக் டேஸ் ஈவினிங் பேட்ச் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணி எது வேணால் எது பெட்டராக இருக்கோ அவங்க சூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஓகே, இபி பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்ற கேள்வியும் இருக்குது. இபி பேட்ச் வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக ஜூலை மாதத்துலேயே ஆரம்பிக்க போகிறோம். லைக் ஜூலை 19th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓவர் தி பீரியட் வந்து 29th டெய்லி பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் எந்த இயரில் ஸ்டார்ட் ஆகணும்? நார்மலாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட் ப்ரெசென்ட் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கேட் படிச்சிருங்க. இன்டெரக்டாக ஏஐ உங்களுக்கு கவர் ஆயிரும். ஏஐக்குள்ளேயே ஸ்டார்டிங் போக வேண்டாம். பட் அவங்க எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து கிளவராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஆப்டிடியூட், வெர்பல் அண்ட் மேக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து +2 லெவல்லே படிச்சிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஐஐடி ஜேஇ எக்ஸாம் எல்லாம் படிக்காமல் வர்றதுனால ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க ஃபஸ்ட் இயர்லேயே படிக்கணுமா, கேட்டு போய் தேர்ட் இயரில் எழுதுறதுக்குன்னு கேட்குறாங்க. வேறஸ் இஃப் யூ ஸ்டடிட் ஐஐடி ஜேஇ இன் ஹையர் செகண்டரி லெவல் தென் இட் இஸ் ஃபைன். If you not, then they have to prepare in first year itself. Max வந்து ஃபண்டமெண்டல் ரொம்ப தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வீக்காக இருக்காங்க. நாங்கள் ஒரு 10 மணி நேரத்தில் அதர் ஸ்டேட்டில் கிளாஸ் எடுக்கிறோன்னா இங்கே 20 மணி நேரம் கொடுத்தா தான் அந்த பசங்களுக்கு புரிய வைக்க முடியுது. ஸோ அதனால் ஃபஸ்ட் இயரில் மேக்ஸ் ஆப்டிடியூட் வெர்பல் முடிச்சிருங்க. டெக்னிக்கல் வந்து செகண்ட் இயர்லேருந்து ஆரம்பிச்சுங்க. அதை கோரிலேட் பண்ணி படிச்சுங்க. செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் தான் கேட் மெயினாக இருக்குது. ஸோ அதனால் கோரிலேட் பண்ணி படிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டாக நெக்ஸ்ட் லெவலில் வந்து தேர்ட் இயர்ங்கிற போது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் அட்லீஸ்ட் கிளியர் பண்ணி ஒரு ரேங்க்குள்ளே வந்துட்டாங்கன்னா அது ஃபைனல் இயரில் செகண்ட் அட்டெம்ப்ட்டில் பண்ணுற போது உங்களுக்கு அதை விட பெட்டரான மார்க் ரேங்க் வாங்கலாம். நைஸ். ஓகே, ஆச்சரிய அகாடமி எவ்வளோ இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு? எத்தனை சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸை உங்களுடைய அகாடமியிலேருந்து அனுப்பி வச்சுட்ருக்கீங்க? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த சீஃப் மினிஸ்டர் கையில் வாங்கினவங்கள கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்த ஃபைனல் இயர் படிக்கல நம்மகிட்ட படிப்பாங்க. ஓவர் தி பீரியட் அவனுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் சப்போர்ட் கொடுத்துட்டு இருப்போம், அவன் பாஸ் பண்ணி போகிற வரைக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அதை ஒரு 2-3 இயர்ஸில் வந்து அது செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க போகிறாங்க, பர்ஃபெக்டான பிளேஸில் போகிறாங்க. ஸோ நான் டிப்ளமோ படிக்கலேருந்து நடத்திட்டு இருக்கிற கோச்சிங் இன்ஸ்டியூட்
இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற போது 25 இயர்ஸ் ஓல்டு இன்ஸ்டியூஷன்ஸ் தான். whereas into the டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மெயின்லி கோர் டெக்னிக்கல் இதில் வந்து நம்ம அந்த ஃபீல்டில் வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். அதை தவிர வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் பேங்கிங் எக்ஸாம்ஸு ஜென்ரிக்காக இருக்கக்கூடியது இதெல்லாமே நம்ம அந்த அகாடமியில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நல்ல ரிசல்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா கம்பல்சரி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னாக்கா ரிவிஷன் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணலாம். அது இயர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது டிபெண்டிங் அப்பான் தி ஸ்கில்ஸ் வேறுபடலாம். உங்கள் அகாடமிலேருந்து வெளியே போனால் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரு ஜேர்னி எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம டில் காண்டாக்டில் வச்சுட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸ் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நம்ம கோயம்புத்தூரில் போஸ்ங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே நம்மக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 இயர் அட்டம் பண்ணார் கேட் எக்ஸாம்ஸு. அவர் வந்து அந்த கேட் ப்ரிப்பரேஷன்லேயே பிஎஸ்யூஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸில் செலக்ட் ஆகி போனார். ஓவர் தி பீரியட் இன்ஜினியரிங் சர்வீஸில் செலக்ட் ஆகி அவர் வந்து கோவாவில் இன்ஜினியரிங் சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 500 ஆஃபீஸர்ஸ் வந்து அவருக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய வேலை. சரிங்களா? ஸோ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுற போது யூ வில் கெட் சம் லேக் ஆஃப் ருபீஸ் 1 lakh 2 lakh அந்த மாதிரி இருக்கும். அதை வேறஸ் இன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகிற போது ஒரு ஜாப் ரெப்புடேஷன்ஸு அதே மாதிரி வந்து சொசைட்டியில் ஒரு மேஜராக ஒரு க்ரீன் இங்கில் சைன் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ங்கிற ஒரு கேட்டகரியில் போகிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு 27 இயர்ஸ்க்குள்ளே 30 இயர்ஸ்க்குள்ளே ட்ரை பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பொசிஷனாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து சுபம்னு சொல்லிட்டு அவரை மறக்க முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்டை. ஓகே, நைஸ். வெல், உங்களோட ஜேர்னியாக இருக்கட்டும், ஆச்சரிய அகாடமியோட ஜேர்னியாக இருக்கட்டும், எங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. தேங்க்யூ. ஒரு அழகான ஒரு ஜேர்னியை லீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த ஜேர்னி அப்படியே போகணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.